மதுரையில் 20 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குப்பைகள் அகற்றப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்டு பெறலாம். பிரசன்னா, ஏன் குப்பைகள் அகற்றப்படல? பொதுமக்களோட குற்றச்சாட்டுக்கு காரணம் என்ன? முழு விவரம். விக்னேஷ், 100 வார்டுகள் கொண்ட மதுரை மாநகராட்சியில் கடந்த 20 நாட்களாக பல வார்டுகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் அப்படியே தேங்கி இருக்கின்றன. இதனால் கடுமையான ஒரு சுகாதார சீர்கேடானது ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்பதற்கக்கூடிய இந்த கோவில் நகரமான இந்த மதுரையில் கூடலழகர் பெருமாள் கோயிலுடைய வாசலிலேயே தற்பொழுது குப்பைகள் பல வாரங்களாக அகற்றப்படாத நிலையை ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது போன்ற நிகழ்வுகள் இருக்கும் பொழுது, அதாவது அன்றாடம் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய வெளியூர் பக்தர்களும் சரி, வெளிமாநில பக்தர்களும் சரி, மேற்கொண்ட இந்த கோயிலுக்கு குடியிருப்பு வாசிலும் சரி, மிகுந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தமிழகத்துடைய 2வது பெரிய மாநகராட்சியாக திகழும் மதுரையில் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அடிப்படை துப்புரவு மற்றும் சுகாதார பணிகளில் கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தற்பொழுது மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சியில் ஜெயந்திபுரம், வில்லாபுரம், பிபிகுளம், கோரிப்பாளையம், செல்லூர், தபால் தந்தி நகர், ஐயர் பங்களா உள்ளிட்ட பல பகுதிகளில் சாலை ஓரங்களில் தற்பொழுது காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலி இடங்களில் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன. அதாவது அங்கே கூட டஸ்ட்பின் முழுவதும் குப்பைகளால் நிரம்பி அது வழிந்து தற்போது சாலை முழுவதும் இந்த இடத்துல பறந்து கிடக்கிறது. இதனால் இரவு நேரங்களும் சரி மட்டும் அல்லாமல் பல நேரங்களில் கால்நடைகள் இந்த குப்பைகளை சாப்பிடுவதற்காக இந்த பகுதியில் மொத்தமாக சுற்றித் திரிகின்றன. மேலும் வீட்டு உபயோக குப்பைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் உணவகங்களில் இருந்து வெளியேறும் கழிவுகள் என பல நாட்களாக அகற்றப்படாமல் இருப்பதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. சாலையில் குப்பைகள் சிதறி கிடப்பதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு மட்டுமில்லாமல் நோய் பரவும் அபாயம் இருக்கிறது. குறிப்பாக தற்போது கோடை மழை தொடங்கியுள்ளதால் தேங்கி கிடக்கும் குப்பைகளில் மழைநீர் சேர்ந்து கொசு உற்பத்தி அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக டெங்கு வைரஸ் உள்ளிட்ட பல நோய் தொற்று வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. இது மதுரை மாநகராட்சியுடைய 54வது வார்டாகும். இந்த பகுதியில் கோயிலுக்கு ஏற்ற குப்பை தேங்கி இருக்கு. அதே போல் கழிவுநீர் பாதாள சாக்கடையும் தற்பொழுது திறந்து அந்த கழிவுநீரும் சாலையில் தேங்கி கிடக்கிறதை பார்க்கலாம். மாநகராட்சியுடைய துப்புரவு பணியை மேற்கொள்ள வந்த தனியார் நிறுவனம் எதிர்பார்த்த அளவில் பணிகளை மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. நாள் ஒன்றுக்கு சுமார் 7 லட்சம் வரை பணம் பெறும் இந்த நிறுவனம் குப்பை அகற்றும் பணிகளை திருப்திகரமாக செய்யவில்லை என கூறி நிறுவனத்தின் பண பட்டுவாடாவை மாநகராட்சி நிர்வாகம் தற்பொழுது நிறுத்தி வைத்துள்ளது. மேலும் ஒப்பந்த விதிமுறைகளையும் முறையாக பின்பற்றாததால் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் நடவடிக்கை பரிசீலனையில் இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். பல லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் மாநகராட்சியின் பல பகுதிகளில் 20 நாட்களுக்கும் மேலாக குப்பை அகற்றப்படாத நிலை தொடர்வதால் உடனடி நடவடிக்கை எடுத்து நகரின் தூய்மையை மீட்டெடுக்க வேண்டும் என இந்த பகுதிவாசிகள் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். விக்னேஷ், நிச்சயமா பிரசன்னா, ஏற்கனவே மதுரை மாநகராட்சியின் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இதுபோன்று கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை. விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.